இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி மழையின் காரணமாக சமனில் முடித்துக் கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி பிரிஸ்பேனில் உள்ள காபா மைதானத்தில் நடைபெற்றது. இந்த ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் 445 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதைத் தொடர்ந்து தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 4 நாள் ஆட்ட நேர முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 252 ரன்களை எடுத்திருந்தது. இந்திய தரப்பில் பும்ரா 10 ரன்களுடனும் ஆகாஷ்தீப் 27 ரன்களுடனும் களத்தில் இருந்தனர். இந்நிலையில் இந்தியா 193 ரன்கள் பின்தங்கி இருந்த நிலையில் 5ஆம் நாள் ஆட்டம் நடைபெற்றது. அதன்படி பேட்டிங்கை தொடங்கிய இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் 260 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதையடுத்து இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி 7 விக்கெட்டுகளை இழந்து 89 ரன்கள் எடுத்திருந்த போது டிக்ளேர் செய்தது. ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் பெற்ற முன்னிலையுடன் இந்தியாவுக்கு 275 ரன்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்தது. தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா 2.1 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 8 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் மழை பெய்தது. மழை தொடர்ந்து பெய்ததால் இரு அணிகளின் கேப்டன்களின் ஒப்புதல்களின்படி ஆட்டம் சமனில் முடிந்ததாக அறிவிக்கப்பட்டது. இந்த போட்டியில் ஆட்ட நாயகன் விருது டிராவிஸ் ஹெட்டுக்கு வழங்கப்பட்டது.